ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இப்போ 2024ஆம் ஆண்டு சம்மர் ஹாலிடேக்கு வந்து ஸ்பெயினுக்கு விளையாடிருக்கிறோம். ஸ்பெயினில் வந்து கனரி ஐலண்ட் என்ற தீவில் டெனரைவ் என்ற இடத்துக்கு நாங்கள் ஹாலிடே போகிறோம். அது உண்மையிலே இந்த ஐலாண்ட் வந்து ஒரு நல்ல அழகான ஒரு ஐலாண்ட். அதுக்கு தான் நான் இந்த ஹாலிடேக்கு விளையாடிட்டு இருக்கிறோம். இந்த ஹாலிடே எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபுல்லாக ஒரு கால் வீடியோ மாதிரி ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ரெக்கார்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணுவோம். நாங்கள் யாரும் ஃப்யூச்சரில் வந்து அங்கே ஹாலிடே போகணுன்னு சொன்னால் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த ஹாலிடேயில் வந்து நான் வந்து எப்படியான பேக்கேஜ் எடுத்து போகிறோம், என்ன மாதிரி ஹோட்டல்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஃபுட் எப்படி இருக்குது, இடங்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணுவோம். தொடர்ந்து பாருங்க. எடுக்கிற ஒவ்வொரு கிளிப்பையும் வந்து நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணுவோம். அதை நீங்கள் பார்க்கலாம். Sorry ass DJ. You can get some. இதில் நான் வந்து புஃபேன்ற கிளிப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் வந்து ஆல் இன்க்ளூசிவில் வந்து நாங்கள் கோட்டை பேக்கேஜை புக் பண்ணபடியாக எங்களுக்கு கோட்டைக்குள்ளேயே புஃபே வந்து யூஸ் பண்ணலாம். நார்மலாக அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு டின்னருக்கு 3க்கும் புஃபே தான். ஸோ நாங்கள் அங்கே தான் ஃபுல்லாக சாப்பிட இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஆல் இன்க்ளூசிவாக பே பண்ணினபடியால் ஆல் இன்க்ளூசிவில் போகிறது வந்து என்னை பொறுத்தவரையில் வந்து சீப்பர் தான் சொல்லணும். இந்த ஹோட்டல் டெஸ்டினேஷன் வந்து உண்மையிலேயே சீப் தான். சீசன் டைமோட மற்ற டைமில் போனால் நல்ல ஒரு சீப்பான ஹோட்டல் டெஸ்டினேஷன் தான். போகிறதுக்கு உண்மையிலேயே என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியாக போகிறது கூட சூப்பரான ஒரு இடம் தான். அதை விட ஹோட்டலும் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு புக் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக. நாங்கள் வந்து போனது 3 ஸ்டாரான். ஸோ அப்போ காஸ்ட் வைஸாயும் பார்த்தால் வந்து சீப் தான். அடுத்த கிளிப்பில் வந்து எவ்வளோ காஸ்ட் முடிஞ்சது நான் விளக்கமாக சொல்கிறேன். அதில் வந்து நாங்கள் ஃப்ளைட்டுக்கு ஹோட்டலுக்கு எல்லாம் பிரித்து பே பண்ண இல்லை, ஃபுல்லாக பேக்கேஜாக தான் பே பண்ணது. ஸோ அதால் எங்களுக்கு சீப்பாக இருந்தது. ஆனால் ஃபுட் வைஸாக பார்த்தா புஃபே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய வெரைட்டிஸ் வச்சுக்கணும். அந்த ஃபுட் வந்து டிசர்ட்ஸ்களெல்லாம் நிறைய வச்சுக்கணும். அதே மாதிரி ரெடிமேடாக வந்து ஆம்லெட்டுகள், ஃபிஷ்ஷுகள் எல்லாம் உடனே அப்படி பொடிச்சு உடனே சர்வ் பண்ணி வேணும். நீங்கள் பார்க்குறது அந்த புஃபேன்ற ஏரியா தான் நாங்கள் இந்த ஹோட்டலுண்டு. ஈவன் ஹோட்டல் ரூம்கள் கூட நல்ல ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. வந்து நல்ல நீட்டாக நல்ல ஸ்டாண்டர்டும். ஈவன் ஹவுஸ் கீப்பிங் வந்து மார்னிங் வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து செய்யணும் வந்து. ஸோ நல்ல நீட்டாக வச்சுக்கணும். இதில் நீங்கள் பார்க்கலாம் வந்து உடனே எல்லாம் குக் பண்ணி குடிக்கணும் வந்து. ஈவன் இறாலுகள், ஃபிஷ்ஷுகள், எக் எல்லாமே உடனே ஃப்ரை பண்ணி கொடுக்கணும் வந்து. இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது வந்து டிசர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய வகையான டிசர்ட்ஸ் இருக்குது. எல்லாம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் தான். எல்லாம் ஸ்வீட்ஸ் இதுக்குள்ள கூட இருக்குது. ஈவன் ஃபுட்டும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வந்து புஃபேன்றபடியால் எல்லாமே வந்து எங்களுக்கு டேஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. நான் ஒரு கடைக்கு போனால் வந்து சாதாரணமாக ஜஸ்ட் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட உணவை தான் தெரிஞ்சு பார்ப்போம். இங்கே வந்து எல்லா உணவையும் வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
அதுதான் உண்மையிலே ஆல் இன்க்ளூசிவில் போனால் அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அது உங்களுக்கு எல்லா வகையான உணவு, எல்லா வகையான சாப்பாடை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு டின்னருக்கு, லஞ்சுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டங்களாக ட்ரெடிஷ்னல் இதில் வைப்பினம் வந்து. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஆனால் இந்த ஹோட்டல் டெஸ்டினேஷனுக்கு கூடுதலாக இங்கிலாண்டில் இருந்து வராங்களை பார்த்தா கிட்டத்தட்ட 80-90% ஆக்கள் வந்து இங்கிலீஷ் பீப்புளெலாம் வெளியே ஹோட்டலுக்காங்க. ஏன்னா இது சீப்பான ஹோட்டல் டெஸ்டினேஷன், அதோட நல்ல நீட்டும் நல்ல எல்லாம் நல்ல இதாக இருக்குது வந்து.
இதில் நீங்கள் பார்க்குறது வந்து நாங்கள் ஹோட்டல்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் நடந்து கொஞ்சம் தள்ளி வந்துருக்கிறோம். அந்த மேலே பதியானத்தில் இருந்து தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் வந்து. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வியூ வந்து சூப்பர். இப்போ நாங்கள் ஹோட்டலில் வந்துட்டு ஈவினிங் டைம் வந்து 10 இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு போகிறோம். வாங்க பார்ப்போம். சில நல்லா கட்டுற நல்லா இருக்குது, வந்து வியூ வந்து சூப்பராக இருக்குது. ஒரு கொஞ்சம் மலைப்பகுதியான இடமாக தான் இருக்குது. நாங்கள் இருக்கிற ஹோட்டலில் வந்து பீச்சோடான் இருக்குது, பீச்சுகள் சின்ன சின்ன மலைகள் இருக்குது. அதில் வீடுகள் வந்து நல்ல நல்ல அழகான வீடுகள் வந்து எல்லாம் வந்து கட்டின டிசைன் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்குது. கடைகள் வந்து நான் இந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் நடக்கணும், போனால் நிறைய கடைகள் இருக்குது. ரெஸ்டாரண்ட் வந்து ஏசியன் சாப்பாடு குறைவு, கூடுதலாக ட்ரெடிஷ்னல் அங்கத்தை ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் ஃபுட் தான் அங்கே கூடுதலாக இருக்குது. ஓகே, ஃபுட் வைஸ் வந்து டேஸ்ட் பரவாயில்லை, ஓகே, அது சாப்பிட நல்ல ஃபுட்டாக தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மலை பகுதி மாதிரி இருக்குது, பெரிய மலைகள் இருக்குது. வியூ நல்லா இருக்குது. பக்கத்தில் அங்கால பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள் இருக்குது, லீடல் இருக்குது அங்கால. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையிலும் இருக்குது. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான். பெரிய ஆளும் க்ரௌட்டான க்ரௌட் இல்லை, கூட டூரிஸ்ட் தான் கூட இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு பீச் சைட்டோட ஆண்டின ஒரு சிறிய ஒரு கிராமம் தான் சொல்லலாம் இது வந்து. ஆனால் நல்லா டெவலப் ஆகிருக்குது. பெடஸ்ட்ரியன் வாக்கிங் ஏரியா எல்லாம் நல்ல நீட்டாக வச்சுக்கணும், வந்து நல்ல க்ளீன் தானுங்க, நல்ல க்ளீனாக நல்ல நீட்டாக இருக்குது.
what do you take? இது வந்து செகண்ட் டே எக்ஸ்ப்ளோரிங் உடைய இடம் வந்து கோட்டையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் பீச் கடற்கரைக்கு போகலாம். இது வந்து கடற்கரை போகிற பார்த்து 2 சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம் வந்து சூப்பர் வடிவான அந்த மாதிரி இருக்குது. வீடுகள் எல்லாம் சும்மா தரமாக தான் இருக்குது, நீட்டாயும் எல்லாம் புதுசாக அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன் 2 சைட்டும். இப்படியே நடந்து போனோம்னு சொன்னால் இப்படியே கடற்கரை போக போகிறோம். கடற்கரையும் சின்ன சின்ன மலையெல்லாம் சேர்ந்து தான் அந்த கடற்கரை இருக்குது, வந்து கொஞ்சம் கல் கடற்கரை தான். நீங்கள் பார்க்கலாம் வந்து நிறைய டூரிஸ்ட்டும் வந்து நடந்து போய் கொண்டிருக்கணும் மங்களாஞ்சாலியாண்டு. இது எப்படி கோட்டையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes தான் பீச் சைட் வந்து. இப்படியே போகணும்னு சொன்னால் அங்கே கடற்கரை தான். கிட்ட வந்துட்டோம் கடற்கரை கிட்ட. கடற்கரை கிட்டவும் சுற்ற நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நாங்கள் ஹோட்டல் மட்டும் இல்லை, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஈவன் 5 star ஹோட்டல், 4 star, 3 star, ஈவன் டிஃப்ரெண்ட் அக்கமடேஷன் கூட இருக்குது. சில ஊர்களை கூட அக்கமடேஷனாக கொடுக்கணும் வந்து ஏன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கிறதால வந்து. ஸோ நிறைய அக்கமடேஷன் இருக்குது. இதுவும் ஒரு கடற்கரையோடு இருக்கிற ஹோட்டல் ஒன்று தான். அதில் ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்குற அந்த ஸ்பெயினில் நாங்கள் இருக்கிற அந்த இடத்தினுடைய ஒரு மேப் உண்டு. இது ஃபுல்லாக டெனரைஃபை வந்து காட்டுது, வந்து ஸ்பெயினுடைய ஒரு தீவு உண்டு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அப்படியே இந்த மேப் வந்து. ஸோ நாங்கள் இருக்கிற வந்து கிட்டத்தட்ட பார்க்கலாம், நாங்கள் ஐயாவில் காட்டுறோம் அதில். நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து சிட்டி சென்டர் வந்து இப்போ அந்த டெனரைஃப்ன்ற இடத்துல சிட்டி சென்டர் வந்து கிட்டத்தட்ட 1.5 hours தூரம் வந்து போகணும், டேக்ஸியில் போகணும். நாங்களும் அதுக்கான தூரம் எங்களுக்கு டைம் கிடைக்கல போகிறதுக்கு. எங்களுக்கு நாங்கள் போன அந்த நாளில் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் காணாது. ஸோ இப்போ ஃபுல்லாக பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். பீச் வியூ வந்து அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல வெயில் வந்து, வெதர் வந்து சூப்பர் வெதர் தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை, ஆனால் அந்த கடற்கரை வந்து இந்த கூட கல்லுகள் உள்ளது தான், அந்த மணல் இருக்க மாதிரி தெரியல பெருசாக. அங்கெல்லாம் சைட்டெல்லாம் ஹோட்டல் பில்டிங்கெல்லாம் கூட வீடுகள் இருக்குது. பட் இதில் சைட்டில் இருக்கிறது தெரிகிறது வந்து ஹோட்டல் வந்து.
இது எங்களோட 3வது நாள். ஸோ இன்றைக்கு நாங்கள் இன்னொரு பீச் வந்து பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற பீச்சில் உள்ள நல்ல வியூவில் வந்து இடத்துல ஆட் பண்ணுறோம் பாருங்க. தொடர்ந்து இதில் வரப்போகிற கிளிப்ஸ் கூடுதலாக இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற கிளிப்ஸாக தான் இருக்கும் கூடுதலாக. இது எங்களோட 3வது நாள். இங்கே வந்து இந்த இடத்துல வந்து போட்டிங் எல்லாம் இருக்குது. இதுவும் ஒரு பெரிய மலையை பக்கத்தில் பீச் தான். இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்ப்பீங்க.